குற்றேவல் என்பது என்ன? கோவிலுக்கு தொண்டு செய்ய வருபவர்கள் அந்த தொண்டிலும் எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு தொண்டினைத்தான் செய்வதற்கு ஆசைப்படுவார்கள். கோவிலை கூட்டுவதற்கோ அல்லது தீவட்டி பிடிப்பதற்கோ இது மாதிரியான ஒரு தொண்டினை யாரும் விரும்பி செய்ய மாட்டார்கள். ஆனால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். குற்றேவல். பகவான் நம்மை குற்றேவல் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள் நாச்சியார். என்னை பார்த்து அந்த பொருளை எடுத்து வா, அங்கு சென்று விட்டு வா, அவரிடம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு வா என்று சொல்லக்கூடிய சிறிய சிறிய வேலைகளில் கூட என்னை ஏவ வேண்டும் என்கின்றாள். இதில் என்ன புரியாததற்கு இருக்கின்றது என்று கேட்டேன். அதிலல்ல என் சந்தேகம். 7 பிறவி என்று வருகின்றதே, அதில்தான் சந்தேகம் என்றார். அதில் என்ன சந்தேகம் என்றேன். திருப்பாவையில் மட்டுமல்ல, நம்முடைய சமய நூல்களிலே பல இடங்களிலே ஒரு மனிதனுக்கு 7 பிறவி 7 பிறவி 7 பிறவி என்ற வார்த்தைகள் பல இடங்களில் வரும். வீட்டில் கூட நாம் ஒருவருடன் ஒருவன் பேசிக்கொள்ளும் பொழுது, நீ செய்த பாவம் உன்னை 7 பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் என்று சொல்வார்கள்.